பேசுறா? $1 மில்லியன். வாழ்த்துக்கள். அப்படியே நம்மளுக்கு ட்ரீட்டா? ஒரு பைசா கிடையாது. அதுல வர பணத்துல பெரிய வீடு, ஜாக்வார் காரு எல்லாம் வாங்க போறேன். ட்ரீட்டாம்ல ட்ரீட்டு. நல்லா இருந்தா ஓகே. சரி சரி. பணத்தை பார்த்து செலவு பண்ணு. அது சரி, தமிழ்நாட்டுலதே லாட்டரியை பேன் பண்ணிட்டாங்களே, அப்புறம் எப்படி உனக்கு லாட்டரி கிடைச்சிச்சு? யூனோ அமெரிக்கா டாலர். அமெரிக்கா டாலரா? அமெரிக்கா லாட்டரிடா. ஓஹோ, அமெரிக்கா லாட்டரியா? போன்ல வந்துச்சா? யூ வாண்ட் தி பிரைஸ் மணி? நம்பாதையா, அது ஐயோக்கியத்தனா. நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. சரி சரி. நம்பாதையா? சரி சரி. நம்பாத. என்ன அண்ணே கோமா பேசிட்டு போறாரு? அது ஒண்ணும் இல்லையா, திடீர்னு $1 மில்லியன் லாட்டரி விழுந்துருச்சு. $1 மில்லியன் சூப்பரு. நீ பாரு சந்தோஷப்படுற, அவன் பொறாமையில ஏமாத்துவலன்னு சொல்லிட்டு போறான். இங்க அவங்கதான் போன் அடிக்கிறாங்க. பேசு பேசு. ஹலோ. ஹலோ சார், உங்க பேருங்களா? ஆமா சார். சார் உங்களுக்கு $1 மில்லியன் லாட்டரி பிரைஸ் விழுந்திருக்கு சார். ஆமா சார், இப்பதான் மெசேஜ் வந்துச்சு. சார் மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு 20,000லேருந்து 40,000 ஆகும். நீங்கள் ஒரு 40,000 போடுறீங்களா? ஓகே சார், இந்தா போட்டுருனேன். 1 ஹவரில் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் வந்துடும் சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். பணம் வரப்போகுது, ஜாலிதே. ஓஹோ, நம்ம ஊரு செம்ம ஜோரு, வந்து பாரு. இங்க வாண்டோன்னு வந்துட்டான். போன் அடிச்சு காசு கேட்பாடா. காசெல்லாம் போட்டு விட்டுறாங்க. காசு போட்டா திரும்பி வராது. போயா போயா. வேலை இருந்தா பாரு. 1 hour ஆயிருச்சு, பணம் ஒன்றும் வரலையே. கால் பண்ணி பாரியா. ஹலோ. ஹலோ சார், 1 hour ஆயிருச்சு, பணம் போட்டனே. சார் உங்களுக்கு தான் சார் மணி பேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டெய்னரில் போட்டு கப்பல் அனுப்புகிறோம் சார். அதான் ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு 1 lakh போடுறீங்களா? 1 lakh? ஏன் சார்? சார் வரப்போகிற $1 மில்லியன் முக்கியமா 1 lakh முக்கியமா? $1 மில்லியன் தான் சார் முக்கியம். இப்போ பண்ணுங்க சார். ஓகே சார். சப்போர்ட்டுக்கு ஒரு 1 lakh போட்டு விடு. என்ன ஒரே சந்தோஷமா அனுப்பிவிட்டேயா? சரி பேசுறா. நாமத்தை போட்டுட்டு கிளம்பு. என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்கா? அதுதான் $1 மில்லியன் வரப்போகுது இல்ல. ஐயப்பா, காசு போட்டீங்களா? போட்டாச்சு. நீ நினைச்சு பார்த்தா அந்த காசு வராது. அனிமலு அம்புட்டுதே, இனிமேல் வரவே வராது. அந்த நம்பருக்கு போன் அடிச்சு பாரியா, காசு போடுறா. என்னையா சொல்றேன்? நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்போது ஹேக்கிங் பண்ணி கொண்டிருக்கிறார். தயவு செய்து மீண்டும் முயற்சிக்க வேண்டாம். ஹேக்கிங்கா? அப்ப என் பணம்? நாமத்தை போட்டாங்க, அம்புட்டுதே. அப்ப என் காசு? ஆனா போயா, $1 மில்லியன் போயிருச்சுங்களே. $1 லட்சம் வச்சுக்கிட்டு போயா. அதான் போய் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. போடா. அப்பாவை பத்தி பெருமையா ஒரு குரல் சொல்லுப்பா. இது குரல். அப்பா போல அப்பா, என்னப்பா எங்க அப்பா இல்ல போலே கெத்து போலோல் எங்க அப்பா கெத்து. சூப்பர் சூப்பர். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னையா சொன்னா சொல்லியா? நாளைக்கு மதுரைக்கு சுனாமி வந்து மதுரையே அழிய போதும். நாளைக்கு மதுரைக்கு சுனாமி வரப்போதான்ப்பா. நம்ம பக்கத்து மட்டும் கோடி போயிருமா? இவ்வளோ ஃபேமஸான மதுரைக்கே இந்த அடினா பக்கத்து மாவட்டத்தில் உயிரோட இருக்க நம்புற. எப்படி இருந்தாலும் நான் சாகத்தான் போறேன். 4 பேருக்கு நல்லா செஞ்சுட்டு சாகலாம் இருக்கேன். என்கிட்ட இருக்க $1 லட்சம் ஏழை மக்கள்கிட்ட கொடுத்து உதவலாம் இருக்கேன். சூப்பர். என்னங்க இது, காலை பிடிச்சி தொங்கிக்கிருக்கேன். எந்திரிக்க சொல்லுங்க. ஐய சீ எந்திரிக்க சொல்லுங்க. விளையாட்டு பிள்ளை அப்படியே எந்திரா. என்னங்க எதை பத்தி பேசுறீங்க? உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியாதா? வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் மெசேஜ் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க பாக்குறீங்க? இவர் மயனத்தங்க தேடுறேன். இவரே எங்க தேடுறீங்க? பேண்ட் அவுத்து விட்டானா போச்சு இல்ல. அதெல்லாம் அவுத்துட மாட்டேன். அங்க கேளு. நாளைக்கு மதுரைக்கு சுனாமி வந்து மதுரையே அழிய போதான்.
அதே ஒரு கையில கொஞ்சம் பணத்தை வச்சு அதில் ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவி செய்ய போறாராம். நீங்களும் உதவி செய்ய, நானும் உதவி செய்யறேன். நான் போய் 4 பேருக்கு ஃபார்வர்ட் பண்றேன். அடப்பாங்களா, தப்பான மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணி மக்களை குழப்பத்தை உண்டாக்குறீங்களா? அது போய் கிரைம் இல்ல, கிரைம்னா குற்றம்யா. அவர் சொல்றதா சும்மாவா? நான் வேற நம்பிட்டேயா? நம்ம ஊர்ல எங்கயா கடல் இருக்கு? அட ஆமா. முழிக்காதீங்க. சாக போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உதவி செய்யறதுக்கு போய் உதவி இல்ல, இருக்கிறப்பவே 4 பேருக்கு உதவி செய்யறதுக்கு தான் வாழ்க்கை. இது மாதிரி தப்பான மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணி மக்களை குழப்பத்தை உண்டாக்காதீங்க. இது கூட பரவாயில்ல, பெரிய பெரிய தலைவர்களை பத்தி தப்பா ஃபார்வர்ட் மெசேஜ் பண்றாங்க, அதுக்கு பேரு கிரைம் தான். ஃபார்வர்ட் பண்ணக்கூடாதாம்ல. நல்லா இருக்கு, நான் அப்படிதான் பண்ணுவேன். சரி பண்ணுவோம். கூலி சவுண்டு கேக்குது, பார்த்துக்கோ. ஐயோ, இதோட அமைக்கிற வேண்டியது. ஐயோ, சொன்னது உண்மைதான் போல இருக்கிறேன். உன் நம்பருக்கு ஃபோன் பண்றா. உன் நம்பருக்கு நீ ஃபோன் பண்றா. ஹலோ தலை போன் எடுத்துறான் தலை. ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் கார்டு லாக் இருக்கு சார். கார்டு லாக் ஆயிருக்கா? அப்பெல்லாம் எதுவும் ஆகலையே சார். அதை எடுக்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். கார்டு லாக் பண்ண நம்பர் சொல்லு சார். அதெல்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு பேங்க் சொல்லியிருக்காங்க சார். இப்போ நான் வளர்ந்துட்டேன், ஏமாற்ற முடியாது சார். நாங்கள் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம். ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பேசுறியா? ஐயா ஆஃபீஸ்லேருந்து பேச வேண்டியதானே? வைங்கடா போனா. தப்புஸ்டா, நேக்கா இருக்காமல. ஏப்பா ஒரு லிங்க்கு ஃப்ரீயாக 10 டைமண்ட் ஃப்ரீ ஃபயரில் அப்படியே அங்கே அமுச்சு விட்ரு. ஃப்ரீ ஃபயரில் 10,000 டைமண்ட் ஃப்ரீயாவா? அவன் ஒரு டைமண்ட் 10 டைமண்ட்டுக்கு 1000 செலவழிக்கிறான். நமக்கு 10,000 டைமண்ட் ஃப்ரீயாக வந்தது. என்னடா ஆப் ஏற்ற சொல்லுது, ஏற்றிடுவான். நான் தான் பண்ணுவான். நம்ம இங்கிலீஷில் போட்டிருக்கு சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், அக்ரி அக்ரி அக்ரி. ஓ ஓடிபி கேட்குது. ஓ இந்த 10,000 டைமண்டை வச்சு ஃப்ரீ ஃபயரில் கன் கலெக்ஷன்லாம் வாங்கி உள்ளே போய் சுட்டு தள்ளி பூயாவை போடுறோம். என்னடா அது 10,000 ரூபா டெபிட் ஆயிருக்கு. ஹலோ சார், நான் தான் பேசுகிறேன். உனக்கு என்னதான்டா வேணும்? அக்கௌண்ட்டில் எவ்வளோ வச்சுருந்த? 10,129 ரூபா வச்சுருந்தேன்டா. அண்ணன் எடுத்துக்கல. நீ தானாடா அது? டே ஆமாம், இப்போ எவ்வளோ வச்சுருக்க? 129 ரூபா இருக்கு. அண்ணன் எடுத்துக்கிறேன்டா. இந்த 129 ரூபாயே வச்சு என்னதான்டா சாப்பிட போறீங்க? கோல் வாங்கி சாப்பிடுவேன்டா. அப்படின்னா பானி பூரிடா. என் காசு मैं बेगुड़ा साहब. ஏன் அழுகுற? காட்டு மேல இருக்க 16 நம்பரை சொல்லுன்னு ஒரு கால் வந்துச்சியா, அதுல இருந்து தப்பிச்சு கேம் ஆரத்துல மாட்டிக்கிட்டேயா. ஆப் ஏத்தினியா? ஆமா, அதை முதல்ல அன்இன்ஸ்டால் பண்ணியா? உடனே பண்றேன். இந்த மாதிரி திருத்தணும் நினைச்சுனா 1930க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி ஆளுங்களாம் தப்பு பண்ணுறனால தான்டா ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, கண்ட விட்டு கண்டம், எங்கே போனாலும் தேடி வந்து பிடிப்பண்டா. யாரும் எதுக்குமே படைங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். வாங்கடா போகலாம். சையா என் காசு என்கிட்ட கேட்காது, அவன்கிட்ட கேளு. பாய் காசு பாய். मैं बेगुड़ा साहब. வீட்டில் அப்புறம் போயிட்டு வரலாம். வாங்கடா. ஃப்ரெண்ட்ஸை மறந்து
எங்களுக்கு எண்டு கார்டை போட்டு வெளியே தரலான்னு பார்த்தீங்களா? எங்களுக்கு எண்டே கிடையாது. நீங்கள் ஆப் ஏற்றி என்ன படிக்காமல் அக்ரி கொடுக்குற வரைக்கும் எங்கள் ஆட்டம் தொடரும். இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறது நெக்ஸ்ட்டு எங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் சவுண்டு பேசிக்கிட்டு இருக்கேன் சார். Good morning to one and all. Good afternoon to one and all. I'm Yafia Mushida from grade 8 Al-Rahman International School, Melur. Now I'm going to show presentation about cybercrime, what are the attacks of cybercrime, and how to prevent from hackers. In this digital world, we also need to upgrade ourselves. Let us see what is cybercrime. What is cybercrime? 21st century நம்ம வந்து 21st century நம்ம ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இதில் நிறையா டெக்னாலஜிஸ் வைஸ் நிறையா டெவலப் ஆகிருக்கு. அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸ், லேப்ஸ் எல்லாமே நிறையா டெவலப் ஆகிருக்கு. இது மூலியமாக இது கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப், ஃபோன்ஸ் இது எல்லாத்தையும் ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணி ஒரு க்ரைம் நடக்குது அப்படின்னா அதுதான் நம்ம சைபர் க்ரைம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் சைபர் அட்டாக்? சைபர் அட்டாக்குங்கிறது டெக்னாலஜி ஓரியன்டாக ஒரு கம்ப்யூட்டரை டேமேஜ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் சைபர் அட்டாக். இந்த சைபர் அட்டாக்ன்றத நம்மளோட சென்சிட்டிவ் டேட்டா ஸ்டீல் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சைபர் கிரைம் பார்த்துட்டோம், சைபர் அட்டாக்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் மால்வேர் அட்டாக், ஃபிஷிங் அட்டாக், மேன் இன் த மிடில் அட்டாக், SQL இன்ஜெக்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் சைபர் த்ரெட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அட்டாக் மால்வேர் அட்டாக். மால்வேர் அட்டாக் அப்படின்றது நம்மளோட கம்ப்யூட்டரை டெக்னாலஜி மூலியமாக டேமேஜ் பண்ணுறது, அதுதான் மால்வேர் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மால்வேர் அட்டாக்ல நிறையா டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வைரஸ். இது ஒரு கோட், நம்மளுடைய ஃபோனில் உள்ள வைரஸ் ஒரு கோடு மூலியமாக மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வார்ம். வார்ம்ன்றது ஒரு கம்ப்யூட்டர் செல்ஃப் ரிப்ளிகேட் ஆகும், ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினுக்கு ரொம்ப குவிக்காகவே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும், அதுதான் வார்ம். நெக்ஸ்ட் ட்ரோஜன். ட்ரோஜன்றது ஒரு லெஜிட்டிமேட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் ஃபிஷிங் அட்டாக் ஆர் பேங்க் அட்டாக். நம்ம கிட்ட மேக்ஸிமம் எல்லாரும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவோம், டெபிட் கார்டு யூஸ் பண்ணுவோம், பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை ஸ்டீல் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபிஷிங் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்வேர்ட் அட்டாக். நம்ம மேக்ஸிமம் எல்லாரும் வைக்கிற பாஸ்வேர்ட் நம்மளோட நேம், டேட் ஆஃப் பர்த், இல்லை நம்மளுடைய ஃபேவரட்ஸ். ஸோ இதை அந்த ஹேக்கர்ஸால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கிரிட்டிக்கலான பாஸ்வேர்ட்ஸ் வைக்கணும். அப்படி நம்ம வைக்கலன்னா அது பாஸ்வேர்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு அட்டாக்ல நம்மளை இழுத்துட்டு போயிடும். சைபர் கிரைம் இன் அவர் டெய்லி லைஃப். நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கே தெரியாமல் நிறையா சைபர் கிரைம்ஸை ஃபேஸ் பண்ணுறோம். அதில் மேஜர் அட்டாக் தான் வெப் அட்டாக். இந்த அட்டாக் நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் ஆட் பாப் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம அதை கிளிக் பண்ணும்போது அதுதான் வெப் அட்டாக். அது நம்மளை ஒரு கிரைம்குள்ளே இழுத்துட்டு போகும். ஸோ அந்த அட்டாக் தான் நம்ம வெப் அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம். கிரெடிட் கார்டு அட்டாக் ஆர் பின் அட்டாக். இந்த கிரெடிட் கார்டுன்றது மேக்ஸிமம் எல்லாருமே இப்போ ஷாப்பிங் முடிச்சுட்டு கிரெடிட் கார்டில் தான் பே பண்ணுறோம். ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டில் பே பண்ணும்போது ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹேக்கர்ஸால் அதை பேக்கப் எடுத்து அவங்களால ஈஸியாக அவங்களோட டேட்டாஸை கேதர் பண்ண முடியும். ஸோ இதிலேருந்து நீங்கள் ரொம்ப அவேராக இருக்கணும். இதுலேருந்து உங்களை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணணும்னா கிரெடிட் கார்டு யூஸை அவாய்ட் பண்ணிக்கணும்.
ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்கேம்ஸ். நம்மளுக்கு தெரியாமல் அன்ஃபெமிலியர் வெப்சைட்ஸில் நிறையா ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா அது உங்களை ஒரு ஸ்கேம்குள்ளே இழுத்துட்டு போயிடும். ஸோ அதை தான் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இமெயில் அட்டாக். மேக்ஸிமம் எல்லாருமே 2 இமெயில்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஆஃபீஸ் இமெயில் அண்ட் பர்சனல் இமெயில். ஸோ இதை நீங்கள் உங்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. அவங்களோட கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணாலும் அதை நீங்கள் சேவ் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில்ஸ், டேட்டாஸ் இதெல்லாமே அவங்களால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம இமெயில் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பூஃபிங் ஆர் காலர் ஐடி. ஸ்பூஃபிங் அட்டாக் அப்படின்றது நம்ம ஒருத்தவங்களுக்கு கான்ஃபிடென்ஷியலி மெசேஜை கன்வே பண்ணும்போது நடுவில் அந்த ஹேக்கர்ஸ் அந்த மெசேஜை மாற்ற முடியும். நம்ம கால் ரெக்கார்ட் பண்ணும்போது அவங்களால ஈஸியாக மாற்ற முடியும். ஸோ அதை தான் நம்ம ஸ்பூஃபிங் அட்டாக்னு சொல்கிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் அவேர் ஆகி இருக்கணும். மொபைல் த்ரெட்ஸ். அன்செக்யூர்ட் வைஃபை, ப்ளூடூத். நம்ம ஈஸியாக வைஃபை எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரியாமல் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வைரஸ் எல்லாமே மற்றவங்களுக்கு கோட் மூலயமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நம்மளோட டேட்டாஸை ஃபுல்லாக அவங்க ஈஸியாக கேதர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்ம மொபைல் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோஷியல் மீடியா க்ரைம். நம்ம மேக்ஸிமம் எல்லாரும் இன்ஸ்டா, டெலிகிராம், வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட் இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். இதில் ஃபேக் ஐடிஸ்ன்னு சில ஐடிஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அது மூலியமாகவும் நம்மளுக்கு நிறையா க்ரைம்ஸ் இருக்குது. அதுதான் சோஷியல் மீடியா க்ரைம். சைபர் கிரைம் அவேர்னஸ். இவ்வளோ க்ரைம்ஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்மளை எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். நம்ம எந்த லிங்க் ஆர் பாப்அப் எதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் நல்லா யோசிச்சு தான் கிளிக் பண்ணணும். நம்ம எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணுற பாஸ்வேர்ட்ஸ் ரொம்ப செக்யூர்டாக தான் இருக்கணும். நம்ம 3 months ஒன்ஸ் அந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளோட டெபிட் கார்டு யூஸை அவாய்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். நம்ம சோஷியல் மீடியாவில் எப்பயுமே காஷியஸாக இருக்கணும். சைபர் செக்யூரிட்டி அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம எப்படி இந்த சைபர் செக்யூரிட்டியை அவேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம எப்பவுமே 2 factor ஆத்தென்டிகேஷனுக்கு ஆப்ட் ஆகணும். நம்ம ஒரு லிங்க் இல்லை பாப்அப்பை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணிட்டு தான் கிளிக் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணுற வெப்சைட்ஸ் எல்லாமே செக்யூர்டாக இருக்கணும். நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஸுமே செக்யூர்டாக இருக்கணும். பேரண்டல் கண்ட்ரோல்ஸ். இந்த மாதிரி நிறையா ஆப்ஸ் டெவலப் ஆகிட்டே வருது. ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் இது மூலியமாக வாட்ச் பண்ணலாம். வாட்ச் பண்ணி அவங்களுக்கு இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் அவங்களுக்கு அவேர் பண்ணுங்கள். ஸோ எஜுகேட் யோர் சில்ட்ரன். தேங்க்யூ. ரிமைனிங் ஸ்லைட்ஸ் மை பிரதர் வில் கண்டினியூ. Yes, thank you, sister. Assalamu alaikum and good morning to everyone. My name is Danish Ahmed and today I'll be explaining some of cyber security. So first off, cyber security. Cyber security, simple as சொல்லணும்னா online protection. Cyber ஓட meaning வந்து online, security ஓட meaning வந்து protection. So இப்போ cyber security fields பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இது செக்யூரிட்டி அனலிஸ்ட். இப்போ சர்வீஸ் செக்டார்ஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்ஸ் எட்ஸெட்ரா, இவங்க எல்லாருமே இன்ஃபர்மேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க வச்சுக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே அனலைஸ் பண்ணுறது தான் செக்யூரிட்டி அனலிஸ்டோட ஜாப். அதே மாதிரி செக்யூரிட்டி என்ஜினியர். ஸோ இவங்க வந்து மெயின்லி ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ்லாம் இருக்குல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ், ஒர்க்கிங் சைட்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. நான் ஒன் எத்திக்கல் ஹேக்கர். இப்போ ஹேக்கிங் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இல்லீகல் மீன்ஸ் ஆஃப் கெய்னிங் ஆக்சஸ் ஆர் இன்ஃபர்மேஷன். ஸோ எத்திக்கல் ஹேக்கர் என்னதுன்னா இது லீகலாக பண்ணுறது. ஹேக்கர்ஸ்லேயே 3 டைப்ஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் ஹேட் ஹேக்கர், செகண்ட் வந்து கிரே ஹேட் ஹேக்கர், தேர்ட் வந்து ஒயிட் ஹேட் ஹேக்கர்.
ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஹேக்கர் பற்றி பார்த்தீங்கன்னா அது வந்து பிளாக் ஹேட் ஹேக்கர், இல்லீகலாக இன்ஃபர்மேஷனை ஸ்டீல் பண்ணுறவங்க. ஆனால் எத்திக்கல் ஹேக்கிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் ஹேட் ஹேக்கருக்குள்ளே வந்துடும். இவங்க வந்து லீகலாக ஹேக் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி ஹேக் பண்ணுறதுக்கு அவங்க லீகலாக பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து டிஜிட்டல் ஃபோன்சிக்ஸ் அண்ட் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ நம்ம பாடி டெம்பரேச்சர், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அதோட இன்ஃபர்மேஷன் இவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா ஃபீல்ட்ஸ்க்கும் இவங்க வந்து ஹெட் மாதிரி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் ஏதாவது சக்ஸஸ் உங்களுக்கு வரணும்னா ஒரு மினிமம் ஆஃப் 4 பாயிண்ட்ஸ் இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி. உங்களோட திங்கிங் வந்து கிரிட்டிக்கலாக இருக்கணும், அதோட உங்கள் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி வந்து ஒரு ஹையான லெவலில் இருக்கணும். செகண்ட் வந்து ஸ்ட்ராங் டிசையர் அண்ட் பேஷன் ஃபார் லேர்னிங் நியூ கான்செப்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி. டெக்னாலஜி வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ டெக்னாலஜி க்ரோ ஆக இந்த மாதிரி ஃபீல்ட்ஸும் க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட டேட்டா பேஸ் இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு ஓரியன்ட் அண்ட் டாஸ்க் ஃபோக்கஸ் மைண்ட் செட். இப்போது நீங்கள் ஏதோ ஒரு ஃபீல்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அந்த டாஸ்க் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. நாலாவது பார்த்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி டு கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் என்வாயர்மெண்ட்ஸ். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் டெக்னாலஜி வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அது க்ரோ ஆக நம்மளும் க்ரோ ஆகிட்டே இருக்கணும். க்ரோ ஆச்சுன்னா சேஞ்சஸ் வரதான் செய்யும். ஸோ அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணுறது தான் அடாப்டபிலிட்டி டு கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் என்வாயர்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பேசிக் கான்செப்ட். ஸோ இப்போ அது சைபர் செக்யூரிட்டியோட பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆன் கோயிங் லேர்னிங். அப்படின்னா லேர்னிங் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், ஸ்டாப் ஆகுது. செகண்ட் வந்து டிஸ்கவரிங் அன்னோன் த்ரெட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாத த்ரெட்ஸ் நிறையாவது இருக்கும், ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அது வந்து நம்மளுக்கு டிஸ்கவர் பண்ணி கொடுக்கும். மூணாவது வாஸ்ட் டேட்டா வால்யூம்ஸ். டேட்டா அப்புறம் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் ஹையான லெவலில் ஸ்டோர் பண்ணி வைக்கும், வால்யூமும் அதிகமாக இருக்கும். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்ட் வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட். நம்மளோட செக்யூரிட்டியில் வந்து ஏதாவது ஃப்ளாஸ் இருக்கா, ஏதாவது டேமேஜ் இருக்கா, அதெல்லாம் ரிப்பேர் பண்ணி நம்மளுக்கு காமிக்கும் அப்படியே. ஃபிஃப்த் ஒன்று என்ஹான்ஸ்ட் ஓவரால் செக்யூரிட்டி பாஸ்டர். ஸோ நம்ம செக்யூரிட்டி வந்து ஓவரால் இம்ப்ரூவ் பண்ணும். சிக்ஸ்த் ஒன்று வந்து பெட்டர் அண்ட் ரெஸ்பான்ஸ். இப்போ சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும். இல்லை ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா AI can monitor, analyze, detect and respond to cyber threats in real time. இது வந்து ரியல் டைமில் வந்து நம்மளுக்கு அப்படியே காட்டும் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு. குவிக்லி அனலைசிங் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் டேட்டா. நம்ம ஹியூமன்ஸுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, நம்மளால் அவ்வளோ டேட்டாஸ் வந்து அனலைஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா அது குவிக்காக அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். தேர்ட் ஒன் வந்து டிடெக்டிங் அனாமலிஸ் அண்ட் வல்னரபிலிட்டிஸ். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் இல்லாட்டி செக்யூரிட்டியில் ஏதாவது ஹோல்டு இருந்துச்சுன்னா அது அப்படியே நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணி காமிக்கும். சைபர் கிரைம் ப்ரிவென்ஷன் ஆக்ட், இது வந்து ஒரு ஆக்ட் மாதிரி. ஸோ 10175 or Cyber Prevention Act 2012 which addresses crimes committed against through computer systems on 12 September 2012. It includes penal substantive rules, procedural rules and also rules on international cooperation. வந்து ப்ரிவென்ஷன் ஆக்ட், அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ இப்போ வந்து நாங்கள் சைபர் செக்யூரிட்டி, கிரைம், அட்டாக் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம். எங்களோட ஹோப் என்னன்னா இது மூலயமா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகிருக்கும். அதோட அந்த அவேர்னஸ் வச்சு நீங்கள் உங்களோட சில்ட்ரன்ஸ் இல்லாட்டி யாருக்கு வேணாலும் எஜுகேட் பண்ணுறீங்கன்னு நாங்கள் ஹோப் பண்ணுறோம். அதான் இந்த பிபிடியோட அப்ஜெக்டிவ் அப்புறம் பர்பஸ். Hope you all liked it. Thank you. Data is the heart of your digital life. Keep it beating.